2026 தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் அதிகாரப்பூர்வமாக ஓய்ந்திருக்கிறது. ஒரு சைலண்ட் பீரியட் அப்படின்னு எல்லாரும் அமைதியான அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு காலை எல்லா முன்னணி ஊடகங்களிலும் ஒவ்வொரு கட்சியும் வரைந்து கட்டி கொண்டு விளம்பரங்களை கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளில் இருக்கக்கூடிய குளறுபடி தான் இதற்கு காரணம், இது விதிமீறல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கிறது. என்ன நடந்தது? எல்லாருக்கும் சம வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய கட்டமைப்பு முறை, எல்லாருக்குமான சம வாய்ப்பை இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கி தரவில்லையா? சட்டம் சொல்வது என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஓய்வு. ஆனால் இன்னைக்கு தான் களத்தில் யதார்த்தமாக நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சி இறங்கி வேலை பார்க்குறத நம்மளே கண்கூடாக பார்த்தோம். இன்னொன்று விளம்பரங்களும் போட்டுட்ருக்குறாங்க. என்னடா எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்துட்டுருக்கு. களத்தில் என்ன நடக்குது? உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இன்னைக்கு பார்த்தோம்னா முதற் பக்கத்திலேயே விளம்பரங்கள் வந்திருந்தது. ஒரு பக்கம் திமுக விளம்பரம், இன்னொரு பக்கம் அதிமுக கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் முழு பக்க விளம்பரம், நாம் தமிழர் விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இதிலும் வந்திருக்கு. இது முதல் முறை கிடையாது. முதல் நம்ம என்ன நினச்சோம்னா சைலண்ட் பீரியட் அப்படின்னா யாருமே கேட்கக்கூடாது இல்லை அப்படின்னா அதில் விதிவுகள் ஏற்கனவே தெளிவாக இருக்குது. கடந்த காலத்தில் 2021 இதே போல் தான் அதிமுக ஒரு விஷயம் பண்ணாங்க. இத்தனைக்கு 10 வருட அதிமுக ஆட்சி. அதுக்கு முன்னாடி 2006-11 திமுகவில் இருந்தவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் அந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து ஒரு விளம்பரம் போல் அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் முதல் பக்கமே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு அது ஒரு விளம்பரமாக பல செய்திகளில் தொகுத்து கொடுத்தது முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இதெல்லாம் இவங்க ஃபாண்டே இல்லையெல்லாம் பார்த்தோம்னா அதற்கு பிறகுதான் அது விளம்பரம். அதிமுக திமுக அப்படிலாம் நடக்குங்கிறதுக்காக 10 வருடத்துக்கு முந்தைய செய்தியை தொகுத்து கொடுத்தாங்கன்னு ஒரு விஷயம். பார்க்கறதுக்கு செய்தி மாதிரியே இருக்கும், கடைசியில் பார்த்தா அது விளம்பரம். இதே மாதிரியான டெக்னிக்கு திரு பினராயி விஜயன் அவர்கள் மீதான விமர்சனத்துக்கு காங்கிரஸ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை எடுத்து கம்யூனிஸ்டுகள் அந்த மாதிரி ஒரு ஆடாக கொடுத்தாங்க. அவங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போனாலும் கூட அப்படியான ஒரு விளம்பரம் வந்ததும் கூட சமீபத்தில் சர்ச்சையாச்சு. கேரளாலையும் அந்த டாக்டிஸ் செய்யப்பட்டது. அதில் பல விதமான விமர்சனங்கள்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய சிபிஐ அவங்களுடைய இதழில் கூட அந்த கேரள அரசினுடைய அந்த விளம்பரம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருந்தது. அதெல்லாம் அப்போ என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா இன்னைக்கும் சரி நாளைக்கு வாக்கு போடுகிற நாளிலும் நீங்கள் விளம்பரம் கொடுத்து கொள்ளலாம். ஒரே விஷயம், விளம்பரத்துக்கு ஏற்கனவே இந்த தேர்தல் விளம்பரங்கள் எல்லாம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய குழு இருக்கும், அந்த கமிட்டி ஒப்புதல் வாங்கிய விளம்பரத்தை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம்ங்கிறது இருக்கக்கூடிய விதி. நாளைக்கும் கொடுக்கறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற செய்தியும் பதிவு பண்றாங்க. ஏன்னா நீங்க கட்சிக்காரங்க கொடுத்தாலும் ஊடகம் அங்க பிரிண்ட் மீடியா அவங்களுக்கு தெரியல, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வழக்கு அவங்களும் சந்திக்கணும். ஸோ இது இப்படியான ஒரு விஷயமாக வரும்போது தான் தேர்தல் ஆணையம் விதியே இப்படி வச்சிருக்கு. அப்புறம் எதுக்குங்க சைலண்ட் பீரியட்? என்ன சொல்றாங்க, 48 மணி நேரம் நீங்க ரஃபா ஓட்டு முடியறது 48 மணி நேரம் எடுத்ததுன்னா நேற்று சாயங்காலம் 6 மணி. இந்த 6 மணில இருந்துன்னா நீங்க கட்சிக்காரங்களுக்கு கட்சி விளம்பரம் கேட்கலாம், வேட்பாளர் கேட்கக்கூடாதுங்கிறாங்க. கட்சி விளம்பரம் கேட்கலாம், வேட்பாளர் கேட்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக கேட்கலாம். நீங்க தனித்தனியா கேட்காதீங்க. ஆமா, தனித்தனியா வேட்பாளர் போய் இந்த தொகுதியில இவருக்கு போடுங்கன்னு கேட்கக்கூடாது, பொதுவா எல்லாரும் இந்த சின்னத்துக்கு போடுங்க அப்படின்னுட்டு. இப்ப நமக்கே சொன்னோம்னா ஒருவேளை மாடல் கோடு வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்களா, தேர்தல் ஆணையம் ஏதோ சட்டம் இதை எடுத்துருமான்னு இந்த கட்சிக்கு இந்த சின்னம்னு சொல்றதுக்கே நமக்கு சொல்லலாமா கூடாதாங்கிற குழப்பம் இருக்கு. ஒரு படி மேல போய் சோசியல் மீடியாவில் நீங்க இந்த மாதிரிலாம் கருத்துக்கள் கேன்வாஷ் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே தூக்குறதுக்கு தேர்தல் ஆணையம் சட்ட நடவடிக்கை எடுக்கும்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் பார்த்தோம்னா இப்ப நமக்கு அங்க ஒரு கேள்வி வருது, அப்புறம் இதுக்கு பேர் என்ன சைலண்ட் பீரியடு? நீங்க எந்த வகையிலும் கேன்வாஷ் பண்ணக்கூடாது. இன்னொன்னு, ஸ்பீக்கர் கட்டி தான் ஓட்டு கேட்கக்கூடாது, டோர் டு டோர் நீங்க போய் பார்த்து செய்யுங்கன்னு கேட்கலாம். அப்புறம் அது என்னங்க நீங்க சம வாய்ப்பு உண்டாக்குறீங்க, கடைசி நேரத்துல கூட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லையா? இந்த டோர் டு டோர்ங்கிறது சொல்றாங்க, உண்மையிலேயே அது விதி இருக்கா, அதற்கு தடை இருக்கா, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் விளக்கணும். தேர்தல் ஆணையம் அது எது குறித்துமே உள்ள வரலங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த கட்சி சார்பில் விளம்பரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா அது சம வாய்ப்பான ஒரு கேள்வி வருது. உதாரணத்துக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், மமுக அவங்க இருக்கிறாங்க, ராமதாஸ் இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி, வேல்முருகன், இன்னும் பல கட்சிகள் தனியாக நிற்கிறவங்க, இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. இவங்களுக்கு கட்சியாக ஒரு கட்டமைப்பு இருக்கும், கட்சிக்கு ஒரு ட்ரஸ்டோ ஏதோ ஒன்று ஏற்படுத்தி பணம் வச்சிருப்பாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு தொகுதியில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, தேசிய கட்சியோ மாநில கட்சியோ, இப்படியெல்லாம் அதற்கு பிறகு சுயேட்சைகள்னு வராங்கல்ல. இந்த சுயேட்சைகள் இந்த
48 மணி நேரம் விளம்பரம் கொடுக்க முடியாது. ஏன்னா தனிநபர்கள் வேட்பாளர்கள் கொடுக்க முடியாதுங்கிறது கிளாஸ். அப்ப அந்த சுயேட்சைகளுக்கும் சம வாய்ப்பு ஏன் கொடுக்கல? பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்குன்னா நீங்க தனியா அவங்களுக்கான ஒரு கூடுதல் சலுகை கொடுக்குறீங்களா? நீங்க சட்ட ரீதியிலா பட்டன்ல முதல்ல வரணுங்கிறதெல்லாம் நம்மளால அதுல இருக்க லாஜிக்கை புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு 48 மணி நேரம் தடை, அவங்களுக்கு 48 மணி நேரம் விளம்பரம் சுயேட்சைகளோ இல்ல கட்சி சார்பு இல்லாம நிக்கிறவங்க கொடுக்க முடியாது. ஆனா கட்சி கொடுக்கலாங்கிறது, அதாவது இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, 2 பேருக்கும் சமமான வாய்ப்பு வழங்குதல்ங்கிற இடத்துல அந்த கூறே அதில் அடிப்படையில் பாதிக்கப்படுதோன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 3 பக்கமும் திமுகவினுடைய விளம்பரம் இருந்து எடுத்து போட்டதும் மற்ற கட்சிகள்லாம் உடனே பாஞ்சிக்கிட்டு எப்படி இது போடலாம், தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அதை எதிர்த்து இது பண்ணி கடைசியில் பார்த்தா எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்கிறது தான் தெரிய வந்தது. ஒரு வேளை தாவேக்காவுக்கு விஷயம் தெரியாதோ, தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியாதா? இல்லைன்னா காசு இல்லாமல் விளம்பரம் கொடுக்காம இருக்காங்க? காசு இல்லாமல் கொடுக்கலையா? நம்ம விளம்பரம் வந்து பேப்பர் படிக்கிறவங்ககிட்டலாம் ஓட்டு வாங்குற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸ்கூலில் படிக்கிற பசங்க கிட்ட எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நேற்று அவர் பேசினதுங்கிறது கடைசி நேரத்தில் போட்டதுலேருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம நகர்த்திட்டு போயிடலாம். அதாவது பூக்கடைக்கிறதுக்கு விளம்பரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பிராண்டே அவர் தான், அவர் தெரிஞ்சா போதும், அவர் சின்னம் தெரிஞ்சா போதும். இந்த லெவலோட தொகுதியில உள்ள நபர்களே தெரிய வேண்டாம். இதுல ஒண்ணு மீடியாவை அவங்க என்ன மதிக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அவங்களுடைய 2 விழாக்கள், வேட்பாளர் அறிமுகமும் சரி, இந்த பட்டியல் வெளியிடக்கூடிய அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி வெளியிடக்கூடிய 2 விழாவிலையும் ஊடகவியலாளர்கள் உள்ள அனுமதி இல்லை. பத்திரிகையாளர்கள் போனவங்கள கார் பார்க்கிங்ல அங்க வேணா ஸ்கிரீன் காட்டுறோம் இருந்து பார்த்துட்டு போங்கன்னா அவங்க செஞ்சாங்க, அவமதிக்கப்பட்டார்கள். இவர் ஏதோ பிரஸ் மீட் கொடுக்க போறாரு, பிரஸ் மீட் இல்லைனாலும் இன்டர்வியூ 3 மணி நேரம் அவன் இன்னும் படம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த 30 நிமிடங்க உரைக்கான தயாரிப்புகள் தான் நடுவில் அவர் விடுமுறை எடுத்துட்டு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு. பட் இதை தாண்டி மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடியது நம்ம அவருடைய துறை சார்ந்து அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்களோ அப்படியே டீல் பண்றாருங்கிறத பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் அது நம்ம அதுக்கு மேல எடுத்துக்கலாம். இப்போ தாவேக்காக அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அங்கீகாரம் வருது இல்லைலாம் அப்புறம் தெரியும். அந்த பதிவு செய்த கட்சி இருக்க வாய்ப்பு அவங்க வேணான்னு முடிவு பண்றாங்க. அவங்க வேணான்னு முடிவு பண்றது அவங்க உரிமை. நம்ம கேட்கறது சுயேட்சை வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அப்ப அது யாருக்கும் இல்லாம இருக்கிறது தானே சரியான இதா இருக்கும். இவங்களுக்கு கூட கொடுக்குறீங்க, அவங்களுக்கு குறை கொடுக்குறீங்கன்னா யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்காதீங்க. 48 மணி நேரங்கிறது தான். இதுக்கு பிறகுதான் சோசியல் மீடியாவில் நம்ம இதை கேள்வி கேட்ட பிறகுதான் இது 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2024 எலெக்ஷன்ல பாஜகவினரோ இந்த பக்கமும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்களே, உங்களுக்கு அது நினைவு இல்லையா? மோடி அரசு செய்த மோசமான விஷயங்கள் இவங்க நினைவு கூர்ந்தது. இதெல்லாம் எடுத்து போட்டு கேட்கும்போது தான் யாருமே பண்ணக்கூடாது. அப்புறம் அதுல என்ன பிரச்சார தடையிலே நமக்கு புரியலங்கிறது கேள்வியா இருக்கு. நீங்க சர்க்குலேஷன் சோசியல் மீடியால 100 வியூஸ் போனதெல்லாம் போட்டு நீங்க ஸ்ட்ரைக் அடிப்பீங்க. பேப்பருடைய சர்க்குலேஷன்ங்கிறது அது போகுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரதிகள்ங்கிறது குறித்தெல்லாம் யோசனை இல்லாம இருக்கு. இது தேர்தல் ஆணையம் இது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோளாறுகளுடைய விளைவு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில பல விஷயங்கள் நமக்கு குழப்பமாகவும் இருக்கு, ஒரு தெளிவு இல்லாமலும் இருக்கு. பலரும் என்ன பண்றாங்க, இப்ப இன்னைக்கு கட்சிக்காரங்க எப்படி இறங்கிடுவாங்கன்னா இதெல்லாம் நடக்கிறது தானே. அவங்க வாக்காளர்களுக்கு நாங்க எலெக்ஷன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், நாங்க விழிப்புணர்வு இதுக்கு போறோம்னு போய் பூத் ஸ்லிப்னா எப்படி இருக்கும்? பூத் ஸ்லிப் இவங்க கொடுக்க முடியாது. ஆனா இப்படிதான் இருக்கும் பூத் ஸ்லிப் நீங்க கொண்டு போனா ஓட்டு போட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு 13 ஆவணங்களை கொடுத்துருக்காங்க, இதுல ஏதாவது ஒண்ணு கொண்டு போகணும். அந்த 13 ஆவணம் என்ன நாங்க சொல்லி தரோம்னு டோர் டு டோரா போய் பேசி முடிச்சுட்டு மறக்காம இதுக்கு ஓட்டு போடுங்கன்னுட்டு ஏன்னா எத்தனைக்கு எத்தனைங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த பக்கம் இப்படி போச்சுன்னா அவங்க அப்படி போவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பணமெல்லாம் எக்கச்சக்கமா பிடிபடுது, கோடிகள்ங்கிறாங்க, லட்சங்கள்ங்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி எல்லாம் கொடுத்து முடிக்கிற வேலையும் பண்ணியிருக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் இருக்கிறவங்களை விட்டுட்டு இல்லாதவங்களை தான் பிடிக்குதா, இல்ல 1% கம்மியா தான் பிடிச்சிட்டு மீதி எல்லாம் அவங்கள மீறி போயிட்டு இருக்கிறது தோல்வியை மறைக்கிறதுக்காக திடீர்னு அங்க எங்க பாஞ்சு கிஞ்சி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா? கட்சி வேறுபாடு இல்லாமல் ஏறத்தாழ எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. செக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு, அந்த வேட்பாளருடைய பேரு டீட்டெயில் எல்லாம் போட்டு செக்கையும் வச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு காலத்துல ஆர்கே கொடுக்குற மாதிரி
ஒரு காலத்தில் ஆர்கே நகரில் டோக்கன் அப்படிங்கிறது பிரபலமாக பேசப்பட்டது, 20 ரூபா டோக்கனு. பட் இந்த மாதிரி எல்லாரும் அதாவது அது ஒரு கவர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. அவங்களுடைய மற்ற விஷயங்களை தாண்டி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. டெக்னாலஜியை கையில் எடுத்துருக்குறாங்க. ஏஐ வீடியோக்களுக்கு போதுமான அளவுக்கான முறைப்படுத்த முடியாமல் இந்த தேர்தலில் நிறைய ஏஐ வீடியோக்கள் பல விஷயங்கள் இறங்குச்சு. டீப் ஃபேக் ரொம்ப பெரிய அளவுக்கு வரல. முகாமைப்பெல்லாம் இருந்தாலும் அதே மாதிரி உருவாக்கி உண்மையான வீடியோக்கள் வரை கொண்டு வர இது ஏஐ வந்து ஒரு பெரிய சிக்கலாக இல்லை. இதெல்லாம் ஏன் நம்ம ஏஐயோ இல்லை டீப் டெக்கோ சொல்கிறோம்னா, இதை முறைப்படுத்துவதற்கான சட்டங்களே நம்மகிட்ட இல்லை. இங்கே தேர்தல் ஆணையம் அதை ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தணும். அதை படுத்தலாமா கூடாதா, அதில் அப்படி படுத்துனா, ஏன்னா நீங்கள் இந்த இதுக்கு ஆடு நீங்கள் கொண்டு போய் வாங்குறீங்க, சோஷியல் மீடியாவில் சும்மா போடுறதுக்கு சோஷியல் மீடியாக்கானது. நீங்கள் டெலிவிஷனுக்கோ பிரிண்ட்டுக்கோ ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுக்குறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் என்ன வேணாலும் போடலாங்கிற ஒரு அது ஒரு வரைமுறை இல்லாத ஒரு சுதந்திரம்னு இருக்கு. இல்லை, அந்தந்த கட்சி சார்ந்தவங்க அவங்க தேவையான விளம்பரங்களை போட்டுட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தரப்பு மோசமாக விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோக்கள் ஆகட்டும், அது கட்சி வேறுபாடு இல்லாமல் எதிர்த்தரப்பை டேமேஜ் பண்ணுறது. நீங்கள் நமக்கான பாசிட்டிவ்ஸை சொல்கிறதோட எதிரியோட நெகட்டிவ் சீக்கிரம் ரீச் ஆகுங்கிறதுனால உளவியல் ரீதியிலாகவே அப்படி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவுக்கான நியூஸ் பொல்யூஷன், இந்த முறை நாய்ஸ் பொல்யூஷனும் இருந்தது, நியூஸ் பொல்யூஷனும் இருந்தது. பட் நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா தலைவர்களே மாறி மாறி ரொம்ப ஆவேசமாக பல விஷயங்களை பேசினதுனால களம் அந்த மாதிரி ரியல் டைமில் போயிருச்சு. பெரிய அளவுக்கு பொய் செய்திகளை கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதையும் தாண்டி அதை கொண்டு வந்தவங்க மேலே நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் ஏதாவது பாய்ஞ்சுதான்னா அதுவும் கிடையாது. தேர்தல் ஆணையம் பாயணும் அப்படின்னா பிரதமர் மேலேயே நிறைய வழக்கு பதிவு செய்திருக்கணும். ஏன்னா அவர் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக 2 மாநிலத்தினுடைய எலெக்ஷன் நடக்கக்கூடிய மாநிலங்களின் ஆளுங்கட்சிகளை, இவருக்கு எதிரான எதிர்கட்சிகளை அவர் மத்திய அரசினுடைய நிறுவனங்களை பயன்படுத்தி விமர்சித்திருக்கிறார். நாட்டு மக்களிடம் முறையிட்டு நீங்க பேசுனதெல்லாம் எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது. அவர் மேல வழக்கு போனோம்னு 700க்கும் மேற்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு, பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், இந்த அளவுக்கு வழக்கறிஞர்கள், இப்படி பெரிய ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி எழுதி இருக்கு. தேர்தல் ஆணையம் லெட்டர் வந்துச்சானும் சொல்லல, இருக்கானும் தெரியலங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து பல விஷயங்கள்ல அமல்படுத்துறாங்களே தவிர இன்னைய தேதிக்கு அது பொருத்தமாங்கிற கேள்வி இருக்கு. இப்படியான சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா ஒரு தரப்புக்கு நீங்கள் வாய்ப்பை உருவாக்கி தரீங்கிறதாக இருக்கிறது. இதெல்லாம் களைவது பெட்டர். ஸ்பீக்கர் வச்சு தான் ஓட்டு கேட்கக்கூடாது, டோர் டு டோர் விழிப்புணர்வுன்னு கிளம்பலாங்கிறது இருக்கு இல்லையா? அது நம்ம அரசியல்வாதிகள் நீங்கள் ஒவ்வொரு விதியை கொண்டு வரும்போது அதை மீறுவதற்கான திட்டங்களோடும் வருகிறவர்கள் தான் இந்தியாவினுடைய அரசியல் கிளாஸ். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வாதிகள், அவங்களுடைய பொலிட்டிக்கல் கிளாஸ்ங்கிறது இதிலிருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு வாக்காளர்கள் இவங்களுக்கே மண்ட காய்ச்சல் கொடுக்கக்கூடிய தனித்துவமான வாக்காளர்கள் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியிருக்கு. யார் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் என்ன கேம்பெயின் பண்ணாலும் வாக்காளர்கள் அவர்கள் எடுத்த முடிவை தீர்க்கமாக யாருக்கு போடணும்னு நினைச்சிங்களோ அப்படி போய் கட்டாயம் வாக்களிங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோட்டாக கூட போடலாம். இல்லை மற்றபடி என்ன முடிவோ அது உங்களுடையதாக இருக்கட்டும். சுதந்திரமான வாக்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். தேர்தல் சுதந்திரமாக நடக்கிறதானா அதற்கான கேள்வி வேறு. நம்ம அதுக்கு மேலே அந்த அமைப்பு குறித்து பேசுறது சரியா இருக்காது.